தூக்கம் வராம கஷ்டப்படுற நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் உங்களை கூட சில பேர் இருக்கலாம். அதுக்காண்டி சில பேர் டேப்லெட் போட்டுட்டு தூங்குவாங்க. ஏன் சில பேருக்கு குளிச்சுட்டு வந்தாதான் தூக்கம் வரும், குடிச்சிட்டு வந்தா கூட சில பேருக்கு தூக்கம் வரும். ஆனா என் கொழுந்தனார் எப்படி தூங்குறாங்கன்னு காட்டவா? போன்ல யூடியூப்பை பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. அதுவும் சாங் கேட்டுட்டு தூங்கினா கூட பரவாயில்ல. இங்க பாருங்க, அரசியல்வாதியோட பேட்டியை கேட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பண்ணி போயில போய அவ ஒரு லூசி, நீ ஒரு கிறுக்க. இந்த ஹெட்செட் உருவனா என்ன பண்றாங்கன்னு இப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இருக்காங்களா? கெட்டாத பேசணும்னு பயமா இருக்குண்ணே. பார்க்க முடியலண்ணே, கேவலமா இருக்குண்ணே. சொல்லுங்க, என்ன பண்ணோம்? காசெல்லாம் கொடுக்க முடியாது. குட்டியா கியூட்டா ஒரு டாட்டோ உங்களை விடவா? பொம்பளை சோ கேக்குது உனக்கு. சரிங்க, பண்ணிடலாம். எப்படி? கரண்ட்ல ட்ரெண்டா இப்ப என்ன வந்திருக்கு? கரண்ட் தான் ட்ரெண்டாவே வந்து உட்காந்துருக்கு. பொம்மால வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா, முடியலடா என்னால. பார்த்து தொற்ற கிட்ட போறீங்க, ஷாக்கு தூக்கி அடிச்சிடும். தூக்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பிடிச்சிருக்கோம்ல, அந்த டைமிங் போதுங்க எங்களுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போடுறேன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். உயிர் இருக்கு, எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. மீன் உயிரோடு இருக்கணும்னா தண்ணி வேணும்ல, தண்ணியே போடல, உயிர் இருக்காது. எப்படி தண்ணி தேவையில்லையா? எப்ப இவன் எப்படி கொள்றது? பழசு, பழைய காமெடி, பழசு. போயிருங்க. உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கிறவெல்லாம் சிதாபடம் ஆயிருவீங்க. அசிங்கமாய் போச்சு குமார். சான்ஸே இல்ல, வேற லெவல். நோ சான்ஸ். நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க, நான் எதிர்பார்க்க ஒரு மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? இப்ப கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை. சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம். காதல் நெப்போட்டிசம் இப்ப இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க திப்பு சாரோட பையன் சாய் அப்படின்னு. ஆனா அவரோட முதல் பாட்டு ரிலீஸ் ஆகி இன்னைக்கு அது 300 மில்லியன் டச் ஆயிருக்கப்போ அது ரீச் ஆகிற டைம்ல யாருக்குமே தெரியாது அவர் திப்போட பையன். அப்போ எதனால அந்த சாங் ரீச் ஆச்சு? பியூர்லி அவரோட ஒரு டேலண்ட். அகைன் ரூல் நம்பர் 1, ஹேட்டர்ஸ் வில் பி ஹேட்டர்ஸ். என்னடா 2 படம் தான் நடிச்சிருக்க, அதுவும் ஓடல, வீட்டுல பொழுது போகணும்னு உட்காந்துருக்க, கூப்பிட்டு விட்டு ஆவணமா பேசிக்கிருக்க. நம்ம சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு எந்த வீட்டுல இருந்து வரவங்க எல்லாம் முக்கியம் இல்லைங்க. இட் இஸ் ஒன்லி பியூர்லி யோர் டெடிகேஷன், யோர் டேலண்ட். அவர் பண்ற சாங்ஸ் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு வந்திருக்கு, அது பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. அதனால அந்த டேலண்ட்னால தான் இன்னைக்கு அவ்வளவு தூரம் வந்திருக்காரு. நீ என்னடா சொல்றது சில்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்படின்னு நீங்க சொல்றது கேட்குது. I think Kamal is overrated. Bro, look there, bro. Look at that photo. Look at that nipples. அந்த நிப்பலா இந்த போட்டோ நீ டிசைட் பண்ணி. என்ன ரங்கா, சின்ன பசங்களை சின்ன காமெடி புண்டை காட்டுறியா? ஏய், வாயை முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. என்ன கொடுமை சரவணது. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.